மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலவாரியம் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாம் திருப்போணம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 20/2/2025 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இதில் திருப்போணம் ஒன்றியத்தை சேர்ந்த 18 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இம்முகாமில் பொது மருத்துவம், தேசிய அடையாள அட்டை, உதவித்தொகைக்கான பதிவு, பேருந்து பயணச் சலுகை சான்றிதழ், ரயில் பயண சலுகை சான்றிதழ் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் மனநலம், எலும்பு, மூட்டு, காது, மூக்கு, தொண்டை, கண் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நகல் 2, ஆதார் அட்டை நகல் 3, ரேஷன் கார்டு நகல் 2, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 5, வங்கி கணக்கு புத்தகம் நகல் 3 ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு மற்றும் போக்குவரத்து பயணப்படி வழங்கப்படும். நேயர்களே, அண்மை செய்தி. மீனாட்சியம்மன் கோயில் அருகே இறைச்சி வெட்டப்பட்ட விவகாரம். குறி சொல்லும் நபர் ஆடுகளை பலி கொடுத்துள்ளார். சமயகருப்பன், சங்கிலி கருப்பனை வைத்து குறிபார்த்து அருள்வாக்கு சொல்லும் நபர் அவர் என காவல்துறை விளக்கம். குறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க சின்னத்தம்பி. வணக்கம் மேடம். மதுரையில் ஆடு வெட்டி விவகாரம் தொடர்பாக வீடியோ வைரலானதை தொடர்ந்து சமயன், சங்கிலி கருப்பன் ஆகிய சாமியை வைத்து வழிபட்டு குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து வீட்டில் வைத்து ஆடு குறி சொல்லுவதோ ஆடு வெட்டியுள்ளார். இதை தொடர்ந்து காவல்துறை விளக்கமும் அளித்துள்ளது. நன்றி சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.